ஸ்குவாட் நேத்து நடந்த பஞ்சாப் சென்னை மேட்ச் வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ பத்திரன் இல்லாத ஸ்குவாட்ல வந்து எப்படி ஆட போறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஸோ டாஸ் லூஸ் பண்ண சென்னை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்தாங்க. ஸோ ஓப்பனிங் ஆர்டர் வந்து உண்மையிலே கொலாப்ஸ் ஆச்சு வழக்கம் போல. ஸோ ரஹானே சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அடுத்து வந்து டேரி மிட்டிலும் ருத்ராஜ் கைகோட்டும் பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சென்னை வந்து மேல கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷிங்ல பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து 26 பாலுக்கு 43 ரன் அடிச்சு ஒரு பயங்கரமான கேமி ஆடி இருப்பாரு. ஸோ ஓவரால் வந்து சென்னையில் வந்து 178 தான் ரன் அடிக்க முடியும். 168 ரன் எடுத்தா வின் அப்படின்ற நிலைமைக்கு வந்தாங்க. ஸோ இந்த ரன்னை வச்சு மெயின் பவுலர்ஸ் இல்லாமல் வந்து சென்னை டிஃபெண்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய பவுலர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு மாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமாக வந்து துஷார் தேஷ்பாண்டே நம்மளுடைய புல்லட் பாண்டே பயங்கரமாக வந்து பத்திரன் இல்லாத குறைய வந்து நம்மளுக்கு தீர்த்து வச்சிட்டாங்களே சொல்லலாம். பவர் பிளேயில் அவர் எடுத்த 2 விக்கெட் வந்து சென்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஜடேஜா பேட்டிங்ல சரி பவுலிங்ல சரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. நம்மளுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட். முக்கியமாக எனக்கு வந்து சாண்ட்னருடைய பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்து. அவருடைய ஸ்லோ பவுலிங்கால யாராலுமே வந்து பாலை டச் பண்ண முடியல. ஸோ இப்படி பர்ஃபார்ம் பண்ண நம்ம சென்னை வந்து 28 ரன் வித்தியாசத்தில் பயங்கரமாக வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேட்டிங்லையும் சரி பவுலிங் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஜடேஜா வந்து மேட்ச் வாங்கியிருப்பாரு. ஸோ இந்த 2 பாயிண்டால சென்னை வந்து ஒரு சேஃப் ஜோன் போயிடுச்சுன்னு சொல்லலாம். இனிமேல் வர 3 மேட்ச்ல 2 மேட்ச் சென்னை வின் பண்ணாலே குவாலிஃபை ஆயிடும். ஸோ இதே மாதிரி சென்னை வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.